மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இப்போது நம்ம வந்து ராசி பலன் கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு ஊரே அடிச்சுன்னு அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்ச போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ணச்சுலேயே சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ணி வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியுன்ற எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏற்கனவே சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கடல் அலை வந்து மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுக்கோ. ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சார் அதே மாதிரி இப்போ வருகிற இந்த மாதம் தேதிகள் ஓடிடுச்சு 6 நாள். இருந்தாலும் இந்த 25 நாள் வந்து இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்கும்? cùng đây vào đến chừng bước kiến đến bình thế đó đã tới cùng đây vào đến những cái cùng đây đó đến để bình thế vào đến biết nó bưng lên nó để sự hay đó đến cái bình thế đó đến ní chính đến nghệ bình thế biết. மீனராசி இந்த பர்டிகுலர் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரமே வலுவாக இருக்குது. சுபகாரியங்கள் நடக்கும், செலவுகள் குறையும். அப்பாடா அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்தோன்னு நினைப்பீங்க. சில கடனை தீர்க்கிறதுக்கான வழி பண்ணுவீங்க. சில விஷயங்களை பிரச்சனை இல்லாமல் தீர்த்து வழி பண்ணிப்பீங்க. கோர்ட்டு வழக்கெல்லாம் நல்லாயிடும். பிள்ளைகளோட வழிகள் நல்லாக்க, பிள்ளைகளுக்கு அவங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டோம். அவங்களுக்கு சேலரி வரும், ஹைக்காகக்கூடிய நிலைமை, பொசிஷன் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இவங்க அதுக்கு நல்ல ஒத்துழைச்சி அதுக்கான வழி பண்ணக்கூடிய நிலைமைகள், சுபகாரியங்கள் வீட்டில் நடந்து நல்ல ஒரு புண்ணியத்தை தேடக்கூடிய நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்பட்டோம். அது இல்லாமல் ஆலய வழிபாடுகள், வெளியூர் போகிறதுக்கு பயணங்கள் எந்த ஒரு தடையும் இருக்காது. தைரியமாக கிளம்பலாம். அது இல்லாமல் வீட்டு குழப்பங்கள், சண்டைகள், கணவன் ஹஸ்பண்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். செலவு முக்கியமாக குறையும். அதுக்கான வழிபாடு வருது. சுக்கிரன் நல்ல இடத்துல உட்காந்துருக்கான். செவ்வாய் 7ஆம் இடத்துல தான் திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நடக்கும். இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 7 நாட்ஸோட பாதிப்பு சின்னது இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் நல்ல வழியில் இருப்பாங்க. ஸோ அதுவும் பர்டிகுலராக இந்த 1.5 மாதம் நல்லா இருக்குது. என்ன காரியம் வேணுமோ அதை வழி பண்ணிக்க. அது இல்லாமல் சிவனோட வழிபாடு பண்ணாலும் இவங்க குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்லது. புது வீடு, புது வாசல் எல்லாமே அமையும். அதாவது காரியங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தடை இல்லாமல் நடக்கக்கூடியது இந்த 1.5 மாதம் அப்படின்றத சொல்லுங்கள்.